அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த வாசித்த அந்த வேத வசனத்துக்கு வந்துடலாமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். ஒரு அழிலே சொல்லமா? ஒரே ஒரு விஷயம், நாம போகிற வழி, நம்ம போகிற பாதை, இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கற்கள் கூட பூவாய் மாறும். உன்னுடைய பாதையை செவ்வைப்படுத்துவார். அது வசனத்தின் ஆதாரம். நான் சொல்றது வசனத்தின் ஆதாரம். உன் பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். கரடு முரடான பாதையை கூட அவர் செவ்வையாய் மாற்றுவார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கான்னா இருக்காது. அதனால் அவர் சொல்கிறாரு, குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளக்கூடாது. அடுத்தது, நீங்கள் வழியில் அழியக்கூடாது அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? இயேசுவை முத்தம் செய்யுங்க. முத்தம் எதுக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னால் அன்புக்கான அடையாளம். குழந்தை மேலே ரொம்ப பாசம் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? தூக்கி அள்ளி முத்தமாக மூஞ்சி பூரா முத்தம் கொடுப்பீங்க. அதோடு நிறுத்தாமல் உடம்பு பூரா முத்தம் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையாக அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு பாசம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரை முத்தத்தால் அந்த குழந்தைய அலங்கரிப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு இருக்கிற அன்பு. இதுதான் அதுக்கான காரணம். அந்த குழந்தை எவ்வளோ கோபமாக இருந்தாலும் என்ன ஆகிடும்? அடுத்தது சரண்டர் ஆகிடும், பணிஞ்சிடும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுப்போம். கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே முத்தம் கொடுத்தா மதிக்காதுங்க, அப்புறம் சட்டம் பண்ணாதுங்க, அப்புறம் சொல் பேச்சு கேட்காதுங்க. இப்படி நாமளே ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுங்களுக்கு முத்தமும் கொடுக்கறது கிடையாது, கனிவாக பேசுகிறதும் கிடையாது. பேசுறது அப்படியே விரோதிங்கிட்ட பேசுகிற மாதிரி, அதை எடுத்தியா, அதை வச்சியா, அதை போனியா, அங்கே வந்தியா. யாருக்கிட்ட பேசுகிறீங்க? உங்கள் குழந்தைகிட்ட தான் பேசுகிறீங்களா இல்லை வேறு யாருக்கிட்ட தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த அன்பால் முடியாத இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நிறைய பேர் பணத்தை கொண்டு சாதிக்கணும்னு நினச்சாங்க, யாரும் சாதிச்சதா இல்லை. இன்னும் சில பேர் இன்னொன்னுமோ கொண்டு சாதிக்கணும்னு நினச்சாங்க, எதுவும் சாதிச்சதா இல்லை. இயேசு அன்பை கொண்டு சாதிக்கணும்னு நினச்சாரு, இன்னி வரையிலும் நிலைச்சி நிற்குது. அல்லேலூயா. அன்பால் செய்யப்பட்ட இந்த மார்க்கம், அன்பால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கம் யாரும் இப்போ சில அந்த நாட்களில் வெளிநாட்டிலேருந்து கோதுமை பால் பவுட்ரு அப்படிலாம் கொடுத்து மதம் மாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உண்மையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ வறுமை அதிகம், இந்தியாவில் வறுமை அதிகம். ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் மொத்த பணமும் சொத்தும் எல்லாம் ஒரே ஆள்கிட்ட இருக்கும். மற்ற எல்லாம் அந்த வீட்டில் அடிமைகளாக இருப்பாங்க. ஒரே ஒரு ஜமீன்தார் இருப்பார், அந்த ஊரே அவர் கையில் இருக்கும். மற்ற எல்லாம் அவருக்கு அடிமையாக இருப்பாங்க. எல்லாம் போய் அவன் வேலை செய்துட்டு அவன் கொடுக்கறத சாப்பிடணும். அவன் இப்படி தான் சாப்பிட கொடுக்கணும்னு கேட்க முடியாது. இப்போல்லாம் பாருங்களேன், அரப்பு கோவனா குழம்பு சோறு கேட்குறாங்க. அப்போல்லாம் கஞ்சி காசி ஊற்றுவான், அதில் புழு இருந்தாலும் வண்டு இருந்தாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதுதான். அப்படி இருந்த காலம் இந்த காரியங்களை பாருங்க. இது எல்லாம் இப்போ மாறி இருக்கு. ஏன்னா இயேசு தன் அன்பினால் இந்த ராஜ்யத்தை மாற்றினார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் பாருங்களேன், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சாமியார்கள்லாம் உருவானாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க உருவாக்குன அந்த சாம்ராஜ்யம் இருக்குமானா சிறுக ஒரே நேரத்தில் அழியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக செல் அரிக்கிற மாதிரி அழிஞ்சிடும். ஒரு 10 வருஷம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்ராஜ்யமே இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்னே சுமார் உருவாக்குன இந்த ராஜ்யம் சாம்ராஜ்யம் இன்னைக்கு வரலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இது பணத்தால் கட்டப்பட்டதில்லை, அன்பினால் கட்டப்பட்டது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ முத்தம் செய்கிறதுங்கிறது நான் என்ன சொன்னேன், அன்புக்கு அடையாளம் என்று சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுகள்லேயே கூட என்ன பண்ணுறது கிடையாது, இப்போ பிள்ளைங்க மேலாம் அன்பு காட்டுறேன், அன்பு வச்சுங்கிறேன், இங்கெல்லாம் இங்கே இருக்குது, அதை எடுத்து காட்டுறது கிடையாது. அப்போ என்னத்துக்கு அந்த அன்பு? பிள்ளைங்க கிட்ட, கணவர்கிட்ட, மனைவி கிட்ட காட்டக்கூடாத அந்த அன்பு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு? அது தூக்கி போட்டு போங்க. அன்புன்னு இருந்தா அதெல்லாம் எங்களுக்கு காட்ட தெரியாதுங்க. அப்ப நீ லாக்கி கிடையாதுன்னு அர்த்தம். காட்டினாதான் அது அன்பு. அல்லேலூயா. இயேசு அன்பை காட்டினாருங்க. அப்போ அந்த அன்பு பார்த்தீங்கன்னா, நாம வழியில நம்முடைய தேவனுடைய கோபம் நம்ம மேல வழியில நம்மளை அழிக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் முத்தம் செய்யணும். என்ன முத்தம் செய்யலாமோ? எங்க இருக்கிறார் இயேசு? கூப்பிட்டு முத்தம் பண்ணலான்னு பார்த்தா ஆலய காணுமே. அவர் பாதத்தில் உட்காந்து ஆமாங்க. இப்போ ஒரு ஸ்திரீ எப்படி அன்பு கூர்ந்தார்ன்றத வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவ பாவியான ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ. விபச்சார ஸ்திரீகளை பெண்கள் விபச்சார ஸ்திரீகளை யூதர்கள் என்ன பண்ணுறவங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க, சபையில் சேர்க்க மாட்டாங்க, ஒரு பொது இடத்துங்களில் கூட்ட மாட்டாங்க. அது மாதிரி இடத்துங்கள்லாம் அவங்க வரக்கூடாது. அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒதுக்குப்புறத்தில் இருப்பாங்க. அந்த ஒதுக்குப்புறத்தில் தான் அவங்க விபச்சாரம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு பெண்ணு, அந்த தொழில் செய்கிற ஒரு பெண்ணு இயேசுவை பார்க்கணுன்னு வந்தா அவர் ஒரு வீட்டில் விருந்தில் இருக்கார். அது ஒரு பெரிய பரிசேயனுடைய வீடு. பரிசேயன்னா எல்லா வேதத்துக்கும் ஆதாரமான ஆள். அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் நீதி, அவங்க சொல்கிறது தான் பைபிள். அப்படிப்பட்ட வீட்டில் விருந்தில் இருக்கார். இந்த ஸ்திரீ நேராக வந்தா அவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவுனா, தலைமுடி எடுத்தா, காலை தொடச்சா, கையிலே பரிமள தைலம் கொண்டாந்தா, அதை உடைச்சா, அவர் காலில் ஊற்றினா. அந்த வீடு பூரா வாசனையாச்சு. அப்போ அங்கேருந்து எதிர்க்க விருந்து கூப்பிட்டார் பரிசேயன். அவர் பார்க்குறாரு, இவர் மெய்யாவே தேவகுமாரன் தானா, இல்லைன்னா தொடர்றது யாருன்னு தெரியல, அது விபச்சார பொம்பளை, நம்ம எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம், அவ தொடரா, இவர் பார்த்துட்டு. அப்போ இவர் கடவுள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார், இவர் தேவகுமாரன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். உடனே நடந்தது என்ன தெரியுமா? உடனே அவரை பார்த்து கேட்குறாரு, ஏப்பா, ஒருத்தன் ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா கடன் வாங்கினா, ஒருத்தன் 5000 ரூபாய் கடன் வாங்கினா, 2 பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, சரி போங்க, உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த 2 பேரில் யார் அதிகமாக அன்பு கூறுவாங்கன்னு நினைக்கிற அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னால், யார் அதிகமாக கடன்பட்டாங்களோ அவங்க தான் அன்பு கூறுவாங்கன்னு நினைக்கிறேன். நிதானமாக சரியாக நிதானிச்ச நீ, நான் வந்தேன் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களுக்கு கால் கழுவ தண்ணீர் கொடுக்கல, என்னுடைய காதங்களை துடைக்கலை, எந்த காரியமும் செய்யல. ஆனால் இந்த பெண், நீ நினைக்கிற விபச்சாரி பாவியான பெண், அந்த பாவியான பெண்ணு வந்ததிலிருந்து அவ கண்ணீரால என் கால்களை கழுவினாள், சுத்தம் பண்ணா, பாதங்களை கழுவினாள். அது மட்டும் இல்லாம தன் தலைமுடியால என் பாதங்களை துடைச்சா. அதுக்கப்புறம் ஓயாம என் பாதங்களை முத்தம் செய்தாள். 4வது பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா. இந்த கவனிங்களேன், இது இந்த இடத்த நீங்க கவனிச்சிங்கன்னா, கண்ணீர் எதை குறிக்கிறது? சரி. தலைமுடி எதை குறிக்கிறது? சரி.
முத்தம் எதை குறிக்கிறது? அப்படி ஏற்கனவே சொன்னதுனால இதை மட்டும் சொல்லிட்டீங்க. அப்புறம் பரிமள தைலம் எதை குறிக்கிறது? இப்போ இந்த 4த்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்புனா என்னன்னு புரிஞ்சிடும். முதல்ல கண்ணீர். எப்போ இந்த கண்ணீர் வரும் அப்படின்னா, மனம் கசிந்த போது, தன் குற்றங்களை உணரும் போது, தன் பாவங்களை அறிந்த போது, நான் இவ்வளோ பெரிய பாவியா என்று சொல்லி, இவ்வளோ பெரிய மகான் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு முன்ன நிற்க முடியாதபடி அவர் கண்கள் கலங்குமே. அந்த கண்ணீர் எதை குறிக்கிறதுனா மனஸ்தாபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவ மனஸ்தாபப்படுறா, நான் குற்றவாளி, நான் பாவி என்று மனஸ்தாபப்படுறா. ரெண்டாவது, அவருடைய பாதங்களை தலைமுடியினால பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்களேன், பெண்களுக்கு தலைமுடி எவ்வளவு கேவலமானது ஒத்துக்குவீங்களா? எவ்வளவு மகிமையானது. ஒரு ஒரு எங்கன்னா ஊருக்கு கிளம்பணும், 5 நிமிஷத்தில் கிளம்பணும். எந்த பெண்களாவது இதுவரையில 5 நிமிஷத்தில் கிளம்பி இருக்கிறாங்களான்னு உங்கள் சரித்திரத்தில் சொல்லி பாருங்க. முடியவே முடியாது. அந்த தலையை வாரி 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 சிங்காரிக்கிற அந்த சிங்காரம் இருக்க, அது கணம், பெண்களுக்கே உரிய கணம். அந்த முடிய, அது மயிறு, அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிங்க, அந்த மயிரை அந்த முடியை அவங்க சிங்காரிச்சு சீவி சிங்காரிச்சு அதை சிகை அலங்காரம் செய்து, அது ஏன் அவ்வளோ அலங்காரம் செய்தாங்கன்னா அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். ஐயா, இவ்வளவு சப்புன்னு போச்சு. உங்களை பற்றி தாங்க சொல்லிங்கிற, உங்கள் தலையில் இருக்கிற அந்த முடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். சில பேர் இதுவரைலாம் ஆண்களுக்கு வழுக்க வந்துக்குது, பெண்களுக்கு யாருக்குன்னா வழுக்க வந்துக்குது பார்த்தீங்களா? யாருக்குமே விழ மாட்டேங்குதுங்க. முடி கொட்டும், ஆனால் வழுக்க விழுந்தது கிடையாது. ஆண்களுக்கு பாருங்க, ஒரு 30 வயசு ஆச்சுன்னாவே இங்கே முன்ன ஏறிக்கினே போகும். நான் வேற தூக்கி விட்டுறேன், அது பாட்டு ஏறிக்கின்னு போய்க்கினே இருக்கு, அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆண்களுக்கு வழுக்க விழுந்திருக்குதே, பெண்களுக்கு யாருக்குன்னா இதுவரை வழுக்க விழுந்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல, நீங்கள் யாருன்னா பார்த்துன்னா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அது கிரீடம். அந்த மகிமையை கொண்டு அவர் இயேசுவின், என்னுடைய மரியாதை, என்னுடைய கௌரவம், என் மரியாதை அத்தனையும் என் இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்த காரியம்தான் அந்த தலைமுடியால் சிரசை பாதங்களை துடைத்தது. அல்லேலூயா. மூன்றாவது, என்னவோ சொன்னாங்க, முடிகிற நேரம் ரொம்ப கடைசியில் பிரசங்கம் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆபத்தானது தான். கடைசியில் பிரசங்கம் எடுக்கிறாங்களே முடிகிற நேரத்தில், அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான. முடிகிற நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லது, எப்போ முடிப்பாங்க, அதுக்கு போனோம், அந்தந்த வேலை விட்டு வந்தோம், அது அங்கே பண்ணிட்டு வந்தோம். இப்போ தான் அது எல்லாம் செட்டப்பில் வரும். போகும்போது என்னென்ன பண்ணலான்ற செட்டப் வர நேரம், இந்த கடைசி பிரசங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் போகவே மாட்டாங்க. அரசியல் கூட்டத்தில் கடைசியில் பேசுகிறவங்க தான் கிரேட்டு. சபைகளில் ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க கிரேட்டு, லாஸ்ட்டில் பேசுகிறவங்க பாவம். அவங்க ஐயோ பாவம் அவங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த முடிவில் அவங்க நினைவுகள் அவங்களோட கூட இருக்காது, ஒத்துழைக்காது. அது வேற ஸ்பிரிட்டாக போய்கினே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க, உங்களை போல இவ்வளவாவது இந்த அளவுக்காவது மனசு பொறுத்து இருக்கிற விஷயம் வேற எங்கேயுமே இருக்காது. அல்லேலூயா. சரி, ஒன்று கவனிங்க. ஒன்று, கண்ணீர் எதை குறிக்கிறது? மனஸ்தாபம், தன்னை தான் செய்த குற்றங்களை உணர்ந்து கொண்டு மனஸ்தாபப்படுவது. 2, தலைமுடி எதை குறிக்கிறது? கிரீடம், மேன்மை, மகிமை, மகத்துவத்தை குறிக்கிறது. என் மகிமை, மகத்துவம், மரியாதை எல்லாரும் காலில், இயேசுவின் காலில் எக்கோ வருது பார். 3வது, முத்தம் செய்தல். முத்தம் செய்தது எது குறிக்கிறது? எங்க முத்தம் செய்வீங்க? பொதுவா முத்தம் எங்க செய்வீங்க? இதாங்க, முத்தமே பண்ணது கிடையாதா? அதெல்லாம் குழந்தைங்க இருக்கும்போது பண்ணுங்க. இப்போ குழந்தை ஏது, முத்தம் ஏது? நீங்கள் பெரிய பெரிய குழந்தைங்களானா கூட உங்கள் குழந்தை தாங்க. அவங்க 10 வயசானாலும் அது உங்கள் குழந்தை தான், 15 வயசானாலும் அது உங்கள் குழந்தை தான்.
கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்து பாருங்களேன். இல்லை ஜபத்துக்கு சர்ச் இது ஸ்கூலுக்கு போகும்போது தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி தலையில் ஒரு முத்தம், தலையை கோதி ஒரு முத்தம் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லி பாருங்களேன். அந்த முத்தம் போய் வீட்டுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வர வரல அந்த முத்தம் அந்த பிள்ளையை தாங்கும். என்ன தாங்கும்? என் அம்மா என் மேலே, என் அப்பா என் மேலே எவ்வளவு பாசமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். தப்பு செய்யணும்னு தோணா கூட அந்த பிள்ளைக்கு தப்பு செய்ய தோணாது. ஏன் தெரியுமா? அந்த முத்தம் அங்கே அன்பு கூறும். அதை சொல்கிறோமே பாட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு முன்னதோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை 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 ஏசையா, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. கவனிங்க, அன்பு ரொம்ப உலகத்தில் மேன்மையானது, மகிமையானது, மகத்துவமானது அன்பு. அந்த அன்பை மூணாவது அன்பு காட்டினாங்க. நாலாவது என்ன பண்ணாங்க? தைலம். அதாவது தைலம் எதை குறிக்கிறதுனா, அது அந்த பரிமளத்தை எதை குறிக்கிறதுனா, அந்த ராஜாக்களுக்கான மரியாதையை குறிக்கிறது, ராஜாக்களுக்கான அந்த அந்தஸ்தை குறிக்கிறது. இப்போ அந்த பெண் என்ன பண்ணாங்க? முதல்ல மனதுருகுனாங்க, ரெண்டாவது தன்னை தாழ்த்தினாங்க, மூணாவது எதனா ஒன்று சொல்லிட்டு போங்க, நாங்களே பாவம் பேச முடியாமல் இருக்கிறோம், ஊமையாயிட்டோம், நாங்களே மூச்சு பேச்சு இல்லாத இருக்கிறோம், உங்கள் கூட தான் நானும் காலையில் இங்கேருந்து இருக்கிறேன். இன்னும் ஒன்று 4 டீ குடித்தேன், நடுவில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டீ குடித்தேன். ஏன்னா சுகர் குறைஞ்சிடுச்சின்னா ஒரு விஷயம் தெரியுமா? சுகர் ஏற்ற கூட பிரச்சனை இல்லை, சுகர் குறைஞ்சிடுச்சின்னு வச்சுங்க ரொம்ப ஆபத்து. ஏங்க என்னங்க தலைகையாக சொல்கிறீங்க? சுகர் ஏற்ற தானங்க பிரச்சனை, இறங்கினா பிரச்சனை என்னங்க அப்படின்னு நினைப்பீங்க. சுகர் ஏற்றுனா உடம்புல சில சிம்டம்ஸ் தெரியும். கையெல்லாம் காலெலாம் முள் குத்துற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தெரியும் என்ன பண்ணுதுன்னு. ஆனால் சுகர் இறங்கிடுச்சுன்னா கப்புன்னு வேர்த்து போடும், ஆற்று துடிப்புலாம் குறைஞ்சிரும், எப்போ பட்டுன்னு போகணும்னு கூட தெரியாது. அதனால் ஏறுறதை விட இறங்கிறது தான் ரொம்ப மோசம். அதனால் இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக காலையிலேருந்து மாத்திரையும் போடலையா, அப்புறம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக மாத்திரை மாதிரி தான், மருந்து மாதிரி தான் 4 டீ குடிச்சிருக்கேன். உங்களை விட்டு குடிச்சிட்டா அது ஒன்று தான் குறை. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் இந்த விஷயத்தை, வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ கவனிங்க, முதல் இந்த பெண் என்ன பண்ணாங்க? மனதுருகி தன் பாவத்தை நினைத்து மனதுருகினாங்க. 2 தலைமுடி எதை குறிக்கிறது? தன்னுடைய மகிமை, என்னுடைய மரியாதை எல்லாம் அவருடைய பாதத்தில் கிடத்தினாங்க. 3வது முத்தம் செய்த அன்பு கூர்ந்தாங்க. முதல்ல முத்தம்னா எங்கே வைக்கிறது? முகத்தில் வைக்கிறது, தலையில் வைக்கிறது. ஆனால் இவங்க எங்கே வைக்கிறாங்க? அவர் முத்தம் முகத்தில் கூட வைக்க தகுதி கிடையாது, அவர் காலுக்கு சமயம் அன்புன்னு சொல்லி காலுக்கு செலுத்தினாங்க. அடுத்தது ராஜாக்களுக்கு செலுத்த வேண்டிய பரிமளத்தை இயேசுவுக்கு செலுத்தினாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒன்று இது என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஸ்திரீ செய்த காரியங்கள். இப்போ நாம் தேவனிடத்தில் இறக்கம் பெற என்ன செய்தோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வேணால் பைபிள் தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு போயிடுவோங்க. அவங்க என்ன சோத்திரம் பண்ணி கிடப்பாங்க, நான் பாட்டுன்னு உட்காந்து கிடப்பேங்க. அவங்க பாட்டுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு போக, சில பேர் எழுந்து கையை தட்டுவாங்க, ஆவியில் நிறைவாங்க, நான் மட்டும் அவங்கள பார்த்துக்கு நீன்னு உட்காந்துருப்பேங்க அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கும் ஆகிலதால் ஆகிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்திரீ எப்படி இயேசுவின் இடத்துல இரக்கம் பெற்றார். அப்போ அவர் சொன்ன அந்த கடைசி முடிவு சொல்லல, நீ அதாவது நீ உன்னை விட அவ
உயர்ந்தவளா மாறுறா. நீ கொஞ்சமா செய்த, நீ கொஞ்சம் அன்பு கூறப்பட்ட. அவ அதிகமா செய்தா அதிகமாய் அன்பு கூறப்பட்டா. அதிகமா மன்னிக்கப்பட்டதுனால அவ அதிகமா அன்பு கூர்ந்தா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்வார் ஆண்டவர் இயேசு. அப்ப கவனிங்களேன், நாம அதிகமா அன்பு கூறுறதுல நமக்கு என்ன பலன் சொன்னா, தேவனிடத்திலிருந்து அதிகமா இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சில தேவன் நம்ம இடத்துல தேவன் நம்முடைய வழியில் தேவனை கோபப்படாதபடி நம்ம பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? முத்தம் செய்யணும். அன்பு கூறுறது தான். முத்தம் செய்தோம்னா தேவனுடைய கோபம் நம்ம மேலே பிரதிபலிக்காது. நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கலாம். சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? ரெண்டாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமேன். ஒரு அலையிலே சொல்லலாமா? சிட்சைன்னா என்ன? சிட்சை சோதனைங்க. சோதிக்கிறது, சோதிச்சு பார்க்கறது, இல்லைன்னா தப்பு செய்யும்போது தண்டிக்கிறது. அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சிட்சைனா சோதனை என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் தவறு செய்யும்போது கண்டிக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இயேசுவோடு கூட இருந்தால் என்ன பண்ண மாட்டோம்? தப்பு செய்ய மாட்டோம். அப்போ அதை சோதனையாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமாக இயேசுவோடு நடக்கிறவங்க தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இயேசுவோட, அதாவது உள்ள வெளியே ஆடுறாங்க பாருங்க. சர்ச்சுக்கு வந்து அப்படியே என்ன போல நீதிமான் யாரும் கிடையாது அப்படின்றாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அவங்கள கூட இருப்பாங்க, இங்கே இவங்கள கூட இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உண்மையாக என்னால் முடிஞ்சவர்களும் நான் உண்மையாக அவரை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நான் சொல்கிறேன், தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு இயன்ற வரை, என் புத்திக்கு எட்ட வரை நான் அவரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க உண்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்களேன், இந்த வசனத்தை படிங்களேன். யாராவது ஒருத்தர் மறுபடியும். கொஞ்ச காலம் அவங்களுக்கு இஷ்டப்படி, அவங்களுக்கு நல்லதுன்னு தெரிகிற மாதிரி சிட்சிக்கிறாங்க. இவரோ இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு தாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்திற்கென்று, நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று அவர் நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்க, கொஞ்ச காலம் நம்ம இந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிற காலம் கொஞ்ச காலம். எவ்வளோ நாள் வாழ்வோம் தெரியாது. ஒரு சிலர் 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம். அதுக்கப்புறம் இருக்கிறது படுத்து படிக்க கிடக்கிறது, உட்காந்து கிடக்குது, போகிறது, உட்காந்து இதெல்லாம் உட்காந்து இடத்துலேயே போகிறது. இதெல்லாம் சில பேர் நடமாடுவாங்க. 80 வயசுலேயும் கூட சில பேர் நடமாடுவாங்க. ஆனாலும் கஷ்டம்தான். நல்லா கேளுங்க, நாம் எப்போ போவோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் ஆண்டவரோடு போவேங்கிறது மட்டும் நிச்சயம். அல்லேலூயா. நான் எப்போ போவேன்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட போவேன்றது மட்டும் நிச்சயம். சரி, இப்போ நம்ம கவனிச்சுக்கலுங்க. கொஞ்ச காலம் சோதனைக்கு உட்படுத்துறாங்க, அவங்களுடைய பலன் தீர்ந்தது. ஆனால் நம்முடைய பரிசுத்தத்துக்கென்று, தம்முடைய பரிசுத்தத்துக்கென்று நான் பாருங்க, நாம் பங்குள்ளவர்களாக முடியும். அதாவது ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக நீங்கள் ஆகும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார், அல்லது சோதிக்கிறவராய் இருக்கிறார், அல்லது சின்ன ஒரு அடி அடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க முக்கியமானது என்னன்னு சொன்னா, கொஞ்ச காலம் சில சிட்சைகள் வரும். அந்த சிட்சை பாருங்களேன், தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிச்சாங்க. ஆனா இவர் சிட்சிக்கிறது எப்படின்னா, தம்முடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்மை அவர் நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. தேவன் எது செய்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேளுங்களேன், இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க,
நீங்கள் எது செய்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்காக செய்கிறீங்களா, இல்லை அந்த பிள்ளைங்க எப்போ சாவோன்றதுக்காக செய்கிறீங்களா? நீங்கள் எது செய்தாலும் மூச்சு விட்டால் கூட உங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இதெல்லாம் யாருக்கு? உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே. அப்போ இயேசு இவ்வளோ பாடுபட்டது, மரிச்சது, கஷ்டப்பட்டது, கஸ்தி அடைந்தது, வாரினால் அடிக்கப்பட்டது, முள்முடி சுட்டப்பட்டது, இவ்வளவு பாடுபட்டது யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், நமக்காக மட்டும்தான். அல்லேலூயா. இப்போ இந்த கவனிச்சு பாருங்க, நாம பரிசுத்தத்திலே, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவராகும்படி, நமக்கு அதன பிரயோஜனம் உண்டாகும்படி அவர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இதை நாம இந்த கொஞ்ச காலத்தில் நாம் இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது கவனிங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப ஸ்லோவாயிட்டீங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் ஆன்லேயே இருந்துன்னா கொஞ்சம் நேரம் இதுவும் ஆகிடுமா, அது என்னது, ஆங்க் ஆகிடுமா. இப்போ எல்லோரும் கொஞ்சம் ஆங்கில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் படிக்கிறதுல ஸ்லோவாகிட்டீங்க, அல்லேலூயாவே ஸ்லோவாகிட்டீங்க, அப்புறம் கேட்குறதுல ஸ்லோவாகிட்டீங்க. இப்போ ஆங்காக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை ரீசார்ஜ் பண்ணால் சரியாயிடும். உங்களை ஃபோனில் கூட ஆங்க் ஆகிடும். சில நேரத்தில் ஃபோன் என்ன பண்ணுவீங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் சரியாயிடும். இப்போ உங்களை என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாமா, இல்லை ரீசார்ட் ஆகிடுறீங்களா? ஆஃப் பண்ணி ஆனானா கஷ்டம், அது திரும்பி ஆன் ஆவீங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் ரீசார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகேவா? வரமாட்டிங்களா? ஐயா, முடிகிற நேரத்தில் நாங்களே பாவம் எங்கேயோ கிடக்குறோங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைங்க, கடைசி வரலாம் நாம தான் இருக்கணும். அல்லேலூயா. சரி, மறுபடி படிக்கலாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாடு இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டமாகுதுங்க. நான் சொல்லட்டுமா? பாடு இருக்கா? கடன் பிரச்சனை ரொம்ப நெருக்குதா? பாசம் காட்டுறவங்க நம்மளை வெறுக்கிறாங்களா? அண்ணன் தம்பி நம்மளை விரோதிக்கிறாங்களா? பாசம் காட்ட வேண்டியவங்களே நம்மளை பகைக்கிறாங்களா? அப்பா அம்மாவால் வெறுக்கப்படுறோமா? அப்பா அம்மாவால் நம்ம தூஷிக்கப்படுறோமா? சொந்தம் நம்ம யாரை நம்பணுமோ அவங்களே நம்மளை தூஷிக்கிறாங்களா? இதெல்லாம் ஒரு பாடு தான். நம்ம எது நல்லதுன்னு நினச்சோமோ அது கெட்டதாக மாறும்போது அதுதான் நமக்கு பாடு. நான் சொல்கிறேன், இது எதுக்காக தெரியுமா? உங்களை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவனாலே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன பண்ண போறாராம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச காலம் அந்த பாடு அனுபவிக்கிற இந்த விஷயம் கொஞ்ச காலம். சில விஷயங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாடுகள் பார்த்தீங்கன்னா கழுத்தை இருக்கிற மாதிரி இருக்கும், மாற வெடிக்கிற மாதிரி இருக்கும். செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஆனால் செத்துட்டேன்னா அந்த பிரச்சனையை ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது, நீ அங்கே தோல்வி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அங்கே என்ன பண்ணணும்னா சிக்ஷையை நாம் என்ன பண்ணோம், சகிக்கணுங்க. அந்த நேரத்தில் ஐயோ என்ன பண்ணுறது, என்னால் முடியல, ஒருத்தரும் இல்லை, காக்கிறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு இல்லை, எதுவும் இல்லை, யாரும் என் மேலே அன்பு காட்டல. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன், யாரும் மேலே அன்பு காட்டல. உனக்காக ஜீவனையே கொடுத்தாரே அவர் அன்பு என்னாச்சு யோசித்து பாருங்களேன். நான் கூட சொல்லணும்னா, 9th படிக்கும்போது சுமார் 14 வயசு எல்லாருக்குமே தான், எல்லாருக்கும் அந்த வயசு தான் ஆகும். 9th படிக்கும்போது 14 வயசு தான் இருக்கும்.
9th படிக்கும்போது அப்பா அம்மா உறவு எனக்கு பாசம் கிடையாது, பாசம் கிடைக்கல. அப்போல இருந்து இன்னைய வரலும் நான் தனியாக தான் இருக்கிறேன். வீட்டை விட்டு தனியாக வந்து நானே வேலை செய்து ஒரு நாளைக்கு வேலைக்கு போவேன். அந்த காசு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியுமோ அவ்வளோ நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கின்னு அப்படியே இருப்பேன். திரும்பி இன்னொரு நாளைக்கு வேலைக்கு போவேன். அந்த காசு வந்தவுடனே எவ்வளோ நாளைக்கு வேலைக்கு போகாத இருக்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு வேலைக்கு போகாத சாப்பிட்டு இருப்பேன். திரும்ப அந்த வேலைக்கு. இப்படி தாங்க என் லைஃப் போச்சு. 20வது வயசில் இயேசு என்னை தொட்டார். இயேசு என்னை கூப்பிட்டார், அழைச்சார், தெரிஞ்சுக்கிட்டார். அவர் எப்படி தெரியுமா? தமது நித்திய மகிமைக்கு அழைத்தார். என்னை அவர் நித்திய மகிமைக்கு அழைத்தார். 20வது வயசில் 14 வயசில் இருந்து 20 வயசு வரை ஏறக்குறைய 6 வருஷம் அனாதை போல வாழ்ந்தேன். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அப்போ நான் சொல்கிறது அந்த காலத்தில் அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, கூட பிறந்தவங்க இருந்தாங்க, அத்தை இருந்தாங்க, மாமா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஆனால் எதுவும் எனக்கு இல்லை, எதுவும் எனக்கு இல்லை. அப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, 20வது வயது இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. பக்தர் சொன்னார்ல, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான், மகனானே மகனானே நான், மகனானே அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். அந்த இயேசு உன்னையும் தேடி வந்தார். உன்னை தேடி இயேசு வந்தார். ஆமா, உங்கள் வாழ்க்கை மாற்றி விட்டார். மகனானோ மகளானோ மகனானோ மகளானோ அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எமக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை நமக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. 16 வருஷம், 14லேருந்து 20 வரை ஹோட்டல் சாப்பாடு தான். ஹோட்டலில் டீ ஹோட்டல், சாப்பாடு ஹோட்டல், எல்லா ஹோட்டல். படுக்கிறதுக்கும் ஒரு இடம், ஒரு இடத்துல தான் தனிமையாக வாழ்ந்தேன் 16 வருஷம். அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா, அந்த ஏஜ் 14லேருந்து 20 வரை அன்பை தேடுற ஏஜ், பாசம் தேடுற ஏஜ், பணம் தேடுற ஏஜ், அப்புறம் எல்லாம் தேடுற ஏஜ் அதுதான். அந்த ஏஜில் எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சி வாழ்க்கையை வெறுக்கிற நேரத்தில் இயேசு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் நீங்களும் வணங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கிடைச்ச எல்லாம் உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன பண்றாரா? எங்கெங்க சீர் இல்லாத சீர்கெட்டு போய் கிடந்தோ அதெல்லாம் சீர்படுத்துறாரு. எங்கெங்க ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அங்கே ஸ்திரப்படுத்துறாரு. எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பலப்படுத்துறாரு. இப்போது உங்களை நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா.
அவரால் மட்டும்தாங்க நிலைநிறுத்த முடியும். இப்போ பாருங்க, நம்ம சொந்தத்தில் ஒருத்தர் வசதியாக இருக்கார். அவனுக்கு என்ன எனக்கு கொடுத்து உதவுனா என்ன? கட்டாயம் நடக்காது. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஆண்டவரால் உங்களுக்கு செய்ய முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த 6 வருஷம் ஒரு எங்கள் அப்பா அம்மா என்னை தேடலை, கூட பிறந்த தம்பிங்க என்னை தேடலை, சொந்தக்காரங்களாம் இருக்காங்களே அவங்க கூட என்னை தேடலை. ஏசப்பா என்னை தேடி வந்தார். ஏசப்பா என்னை தேடி வந்த பிறகு நான் பட்டுன்னு நான் உண்டு ஏசப்பா உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு தேவை என்னென்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 25 வயசில் எனக்கு ஒரு கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அவர் தான் பண்ணி வச்சார். யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் பண்ணணுன்னா 10 செருப்பு தேயணும், பல பணம் வேணும். அதெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் அழைச்சார். அப்போ தான் இல்லாத போது தான் என்னை கூப்பிட்டாரு. 5 வருஷம் ஆச்சு கூப்பிட்டு. 5ஆவது வருஷத்தில் எனக்கு திருமணம் வேணும்னு அவரே எல்லா ஒழுங்குகளையும் செய்து, யார் சந்திக்கணும், யார் பொண்ணை கட்டணும், எந்த இடத்துல பொண்ணு கேட்கணும்னு அவரே பொண்ணு கேட்டு அவரே நடத்தி அவரே கொண்டாந்து கல்யாணத்தில் கொண்டாந்து நிறுத்துறாரு. இந்த நேரத்தில் கல்யாணத்துக்கு காசு வேணும்ல, அதுவும் வெறும் 500 ரூபாயில் கல்யாணத்தை முடிச்சேன். நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் எங்கள் சொந்தக்காரெலாம். நான் இந்த தேதியில் கல்யாணம் வச்சுருக்கிறேன், பிப்ரவரி 24ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கேன், கல்யாணத்துக்கு வாங்க, சாப்பாடு போட மாட்டேன், மொய்யும் வைக்க தேவலன்ட்டு. மொய் வச்சா பிரச்சனை, நம்ம திரும்பி எங்கே இருப்போம், இப்போ எங்கே இருக்கிறேன், அவங்க மொய் வச்சுட்டு அந்த பாவிக்கு கூட 5 ரூபா வச்சேன், 1 ரூபா, அப்போல்லாம் பெரிய துட்டு, 1 ரூபா மொய் வச்சேன், வைக்காத போட்டானே அப்படின்வாங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவைன்னு சொல்லி கூப்பிடும் போதே என்ன பண்ண தெரியுமா, எனக்கு கல்யாணம் பிப்ரவரி 24ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், உத்தரமேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இத்தனை மணிக்கு கல்யாணம், 11:30 மணிக்கு கல்யாணம், 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கல்யாணம் அப்படின்னு கூப்பிட்டேன். எல்லாம் வாய் சொல்லுதான், பத்திரிக்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா கூப்பிட்டேன். போய் அடி ரோட்டில் போய் பேச்சு போகிறாங்கள, இப்படி பேசிக்கினே போகிறோம் பாரு, அது மாதிரி கூப்பிட்டேன். அதில் ஒரு சிலர் வந்தாங்க. அப்போ கூப்பிடும்போதே என்ன சொல்லி கூப்பிட்டேன், வந்தீங்கன்னா மொழி வைக்கக்கூடாது, நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு இணைஞ்சி வந்தவங்க வந்தாங்க, வந்து கல்யாணத்தை முடித்து வச்சுட்டு போனாங்க. என்ன விஷயம்னா, இதில் ஏதாவது மனுஷன் செய்தானான்னு சொன்னால் எதுவுமே மனுஷன் செய்யலை. என்னை அழைத்த என் ஆண்டவர் செய்தார். இப்போ எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அழைத்த தேவனை நோக்கி பார்க்கணும். அப்போ அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. மூன்றாவதா 4ஆவதா? அதெல்லாம் நாங்கள் எங்க கணக்கு வைக்கிறோம்? 3ஆவதா 4ஆவதா? சங்கீதம் முதல் வசனம் படிச்சுமே, சங்கீதம் 12வது வசனம் படித்தா அது 1. எபிரேயர் 12வது வசனம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் 10வது வசனம் 2. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10 3. இப்போ பார்க்க போகிறது. அப்போ எப்படி 3 நீங்கள்? அப்போ நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சங்கீதமும் கணக்கு தானுங்க. அப்போ அதில் தானே முக்கியமாக ஆரம்பிக்குது. அவர் கோபப்படக்கூடாதுன்னா நீ அவரை ஒழுங்காக முத்தம் செய்யணும் அர்த்தம் இல்லை. ஆமாங்க, தேவனுடைய கோபம் மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாங்க. அந்த கோபம் இல்லாத இருக்கணும்னா ஆண்டவர் மேலே அன்பு கூறுங்க. அன்பு கூற கோபம் தனியும், கிருபை பெருகும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியங்க. தேவன் உங்கள் மேலே சாந்தமாக இருந்தால் இந்த ஊர் பார்க்குற பார்வை கூட மற்ற நேரத்தில் பார்த்தாங்க, என்னப்பா முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க, இப்போ ஆண்டவர் மேலே சாந்தமாகறாரு பார்க்குறாங்க, கோபமாப்பா தெரியலையே, இன்னும் என்னை மேலே நேசிக்கிற மாதிரியே பார்க்குறாங்களே அப்படின்னு தோணும். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை நேசித்தா இந்த உலகமும் உங்களை நேசிக்கும். தேவன் உங்களை கோபமாக இருந்தார்னா இந்த உலகம் உங்கள் மேலே கோபமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவன் உங்கள் மேலே கோபப்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்க. அல்லேலூயா. அதுதான் முதல்ல பார்த்தோம். 4ஆவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
1 பேதுரு 1:6. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அடுத்தது கொஞ்ச காலம். இப்போ 4வது கொஞ்ச காலத்தை நம்ம பார்க்குறோம். கவனிங்க. பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்ட. எதிலே? அப்போ 5வது வசனத்துக்கு போங்க. பார்த்தீங்களா? இதுதான் அந்த 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 இதனால் நீங்கள் இதனால சந்தோஷப்பட்டீங்கன்னா 5வது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. என்ன வசனத்தை படிக்க? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி காக்கப்பட்டிருக்கிறீங்களா? தேவனுடைய பலத்தான் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய நேரத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, நூல் இழையில தப்பிச்சங்கன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்போவே நம்ம சீட்டு கிழிக்க வேண்டியது. இன்னும் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பலத்தால் நீங்க காக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சே, அன்னைக்கு சாக வேண்டிய ஆளு நான். நீ ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் யோசித்து பாருங்களேன். இந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை யோசித்து பாருங்களேன். அந்த நேரத்தில் சாக வேண்டிய நான் இன்னைக்கு வரல சாகாத இருக்கிறேன்னா அவருடைய பலத்தினால் நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. என்னாலும் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறது. எதுல? அவருடைய கரத்தினாலே காக்கப்படுகிறதுனால நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அதாவது என்னன்னா, நம்ம சந்தோஷம் மட்டும் ஓகேங்க, கஷ்டம்னா நாட்டு ஓகேங்க, அதெல்லாம் எனக்கு வேணாங்க. இப்போது நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்னா, பகல் மட்டும் ஓகேங்க, ராத்திரி எனக்கு வேணாங்க அப்படின்னு சொன்னால், ராத்திரி நீ தூங்கலைன்னு வச்சுக்க, மறுநாள் காலையில் நீ எப்படி இருப்பதுன்னா டெட் பாடி மாதிரி இருப்ப. கண்ணு எல்லாம் உள்ளே போயிடும், கை கால் சாப்பிட்டா கூட கை கால் வெளத்திருக்கும். தூங்காத ஒரு 2 நாளைக்கு தூங்காத, நைட்டு பகல் 2 நாளைக்கு வேணாம், 1 நாளைக்கு நான் நைட்டும் தூங்க மாட்டேன், பகலும் தூங்க மாட்டேன், படுக்க மாட்டேன் அப்படின்னு நின்று பாருங்களேன். மறுநாள் காலையில் நீங்கள் நடப்பீங்க, நடக்க மாட்டீங்க, நிற்பீங்க, நிற்க மாட்டீங்க. உங்களால் என்ன பேசுகிறீங்கன்னா, போதையில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க என்ன சொன்ன அப்படின்னு கேட்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? அதுக்காகத்தான் தேவன் இரவு பாதி நேரம் பகல் பாதி நேரம் கொடுத்தார். ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு கலைச்சி வந்த உனக்கு 12 மணி நேரம் இளைப்பாறும்படியான நேரத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவன் நாம சந்தோஷம் மட்டும் வேணும். அந்த நேரத்தில் சில இரவு மட்டும் வேண்டாம், பகல் மட்டும் வேணும்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இல்லை இரவு மட்டும் வேணும், பகல் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். சில பேருக்கு இரவு மட்டும் வேணும்னுவாங்க. என்ன தெரியுமா? எப்பவுமே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறவங்களுக்கு இரவு மட்டும் போதும், அது நைட்டும் பகலும் இரவாக இருந்தாலே போதும் அப்படின்வாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சோம்பேறிகளாக இருப்பாங்க. அவங்கள வசனம் சொல்லு பெரும் வயிற்று சோம்பேறிகள்னு சொல்லுது. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்கிறத சொன்னேன். அவங்க யாரா? பெரும் வயிற்று தின்றது தூங்கிறது, தின்றது தூங்கிறது. அது கிடையாது. உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற உழைப்பை நீ செவிக்கணும், நீ உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், உன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. நீயே வந்தது பூரா நீயே சாப்பிடக்கூடாது, உன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதுதான் அடிக்கடி நான் சொல்கிறது. சம்பாதிச்சிங்களா, தசம்பம் கொடுத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சேமிப்பு எடுத்து வச்சிங்களா, ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
சேமிப்பு எங்கே வைக்கிறது? வர்றதே போயிட்டு தசம்பம் கொடுக்குறல்ல, அது முடியுது இல்லை? அப்போ இதுவும் முடியணும், சேமிப்போ முடியணும். அல்லேலூயா. தசம்பம் கொடுக்குறீங்களா? என்ன எல்லாரும் கம்முன்னு ஆயிட்டீங்க? தசம்பம் கொடுக்கறத பற்றி நான் உங்களாண்டு பேச போகிறதே கிடையாது, ஏன்னா அது செய்தியும் கிடையாது. ஆனால் தசம்பம் கொடுக்குறவங்க நல்லா இருப்பாங்க. தசம்பம் கொடுக்காதவங்க பாருங்கள், இருக்க இருக்க செலவீனங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சம்பாதிக்கிறதை விட செலவு 2 மடங்கு அதிகமாகும். யார் பண்ணது? வசனம் சொல்லுது, நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வருவீங்க, நான் ஊதி போட்டுட்டேன்றார் அவரு. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம சம்பாதிச்சதில் அவருக்கு 10ல் ஒரு பகுதி அவருக்கு கொடுத்துடணும். அதே போல் சேமிப்பு ஒரு பகுதி எடுத்து வைக்கணும். ஆமாவா? ஆமேன். சில பேர் எத்தனை வருஷம், 10 வருஷம் 20 வருஷம் கூட விசுவாசியாக இருப்பாங்க. கொடுக்கணுன்ற இடத்துக்கு வரவே மாட்டாங்க. வாங்கணுன்ற இடத்துல நிற்பாங்க, கொடுக்கணுன்ற இடத்துல. நான் சொல்கிறேன், கொடுக்காம உங்களால் வாங்கவே முடியாது. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறேன்னா, நான் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். இப்போ வாங்குற இடத்துலையும் இருக்கிறேன், கொடுக்குற இடத்துலையும் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நீங்கள் கொடுக்காம வாங்க முடியாது. எல்லாம் பணத்தில் தசம்பாங்க கொடுக்குறீங்க, உங்கள் நேரத்தில் தசம்பாங்க கொடுக்குறீங்களா? நேரத்தில் கொடுவாங்க. என்னங்க நியாயம் இது? ஆமாங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதில் எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு கொடுத்தீங்க? நியாயமாக எவ்வளோ கொடுக்கணும்? 10ல் 1 தானேங்க. அப்போ 20ல் 2, அப்போது 4ல் அதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்தில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 20ல் 2 மணி நேரம் கர்த்தருக்கு செலுத்தணும். செலுத்துறீங்களா? 3, அதாவது வீட்டில் ஜெபம் பண்ணுறவங்க செலுத்துறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையும் நான் சொல்கிறேன். வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் பண்ணுறவங்க அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. ஜெபிக்காதவங்க காணி தசம்பாகமும் கொடுக்க மாட்டீங்க, நேரத்தையும் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி நல்லா இருப்பீங்க? நெய்தானே? அல்லேலூயா. உங்களுடைய உழைப்பில் வர்ற பலனையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அவர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை அவர் கொடுக்காத விட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? கொடுக்காத விட்டா உயிரோடு இருந்திருப்போமா? அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா அந்த நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம், மதியானம் 1 மணி நேரம் ஒதுக்கி கொடுக்கலாம் இல்லை? கொடுத்தா தாங்க நல்லது. இல்லை முடியல, நேரத்தை கொடுக்காம நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் வேறு விதத்தில் பிடுங்கப்படும். பணம் எப்படி வேறு விதத்தில் பிடுங்கப்படுதோ அதே போல் உன் நேரமும் வேறு விதத்தில் பிடுங்கப்படும். அதனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா. நான் 5வதாக ஏசாயா 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா? ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது கவனிங்க. கொஞ்ச காலத்தில் என் உக்கிரம் தணிந்து போகும். அல்லது என்ன பண்ண சொல்றாரு? என் உக்கிரம் அவர்களை சங்கரிக்க போவதில்லை, என் கோபம் அவங்கள அழிக்க போறதில்லை என்று, என் கோபம் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த முன் வசனத்தை வந்துடணும் எப்பவுமே. ஆகையால் யாருங்க? நீங்க தான், நம்ம தான். சீயோனில் வாசமாக இருக்கிற நாம
யாருக்கு பயப்படக்கூடாது? ஆசிரியனுக்கா ஆசாரியனுக்கா? பயப்படாதே. அசிரியன். அசிரியன் என்ன? சரி, நான் அதுக்கு முடிவில் சொல்றேன். அப்புறம் அசிரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்தில் என் கோபம் உங்க மேல இருந்து தணிஞ்சு போகும். அல்லேலூயா. இந்த அசிரியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அதில் தான் பயந்து போய் கிடக்கிறாங்க. என்னன்னா, குறி சொல்றது, நாள் பார்க்கறது, கை பார்த்து சொல்றது. நான் கேட்குறேன், எனக்கு ஒரு சந்தேகம். என் கையை அவங்ககிட்ட கொடுக்குறேன், என்னை பற்றி அவன் சொல்லட்டும். திரும்ப அவன் கையை அவன் பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் நடக்கும்னு சொல்லட்டும். சொல்லி அவன் கரெக்டாக சொல்லிட்டான்னா அவன் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? அவனே இதை பார்த்து தான் பொழப்பு நடத்திங்கிறான். அவங்ககிட்ட போய் நம்ம கை காட்டிங்கிறோம், அவங்ககிட்ட போய் மூஞ்சை காட்டிக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட போய் நேரம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறோம், அவங்ககிட்ட போய் நம்ம நாள் எப்படி இருக்குதுன்னு கேட்குறோம். நான் எப்படி வருவேன், என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். அவன் பார்த்து சொல்கிறான். என்கிட்ட நான் அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் 20 வயசில், அப்போது சைக்கிள் ஷாப் வச்சுருந்தேன். வண்டி வாடகை விடுற ஷாப் வச்சுருந்தேன். அப்போது ஒரு 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 ஜோசி சொல்கிற ஒரு ஆள் வந்து, ஐயா சீட்டு போட்டு ஜோசி சொல்கிறேன் அப்படின்னார். கயிறு போடுங்க, நான் ஜோசி சொல்கிறேன்னாரு. எவ்வளோப்பா அப்படின்னு. ₹1 அப்படின்னார். ₹1 அப்போ பெரிய காசு. ₹1. அப்போ சைக்கிள் 1 ஹவருக்கு வாடகை 25 பைசா தான். அப்போ 4 மணி நேரத்துக்கு காசு கேட்குறாரு அவர். அப்போ சரின்னு சொல்லிட்டு சரிங்க சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, அவரை சோதிக்கிறதுக்காக கேட்டேன். சரி, நம்பரில் வந்து நான் ஜோசி சொல்கிறேன் அப்படின்னாரு. சொல்லும்போது சரி என்ன நம்பர் சொல்லணுன்னா, இந்த குறிப்பிட்ட நம்பரை சொல்லிவிட்டு அதை மட்டும் சொல்லாத, மற்ற நம்பர்லாம் சொல்லுன்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் என்ன சொன்னேன், அவர் சொல்ல வேணான்னு நம்பரை சொன்னேன். அது வேணாங்க, இந்த நம்பர் சொல்லுங்க. ஏன் வேணான்ற? இல்லை அது வேணாம் அப்படின்னாரு. இல்லை எனக்கு அந்த நம்பர் தான் பிடிச்சிது, அது சொல்லுங்கன்னு. அவர் புக்கை எடுத்தார். அந்த நம்பருக்கு நேராக படித்தா மொத்தம் சாபமான வார்த்தை. இப்போ அவர் எதனா சொன்னாரா? ஏற்கனவே அந்த நம்பரில் எழுதி வச்சிருக்கிற அதே அப்படியே படித்து சொன்னார், அவ்வளோதான். இதுக்கு அவருக்கே அவருடைய நாள் அந்த நம்பரை சொல்ல வேணாம்னு அவருக்கே தெரியுது. அந்த நம்பரை சொன்னால் சாபமாக இருக்கும், அது யாரும் சொல்லக்கூடாது, பாவம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. இல்லை அதை சொன்னால் நம்மளை கேட்டவங்கள பழிச்சுன்னு கொடுத்துருவாங்கன்னு பயமும் இருக்குது. அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், நம்ம நேரத்தை குறி சொல்கிறவங்க கிட்ட, ஜோசியம் பார்க்குறவங்க கிட்ட, அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க கிட்ட, தயவு செய்து தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் குறி சொல்கிறவங்களே, நான் கேட்குறேன், என்கிட்ட பேசுகிற ஆண்டவர் ஏன் உங்ககிட்ட பேசக்கூடாது? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் அல்லேலூயா, சகோதரியே சகோதரனே, உன்னை ஆண்டவர் மாடாக்குவார் ஆடாக்குவார். சரி, என்கிட்ட பேசின ஆண்டவர் ஏன் உன் கூட பேசக்கூடாது? உனக்கும் அவருக்கு இன்னும் ரொம்ப சண்டையா? ஏதோ வாய்க்கால் வரப்பு தான் தகராறா? என்ன அவர் மாட்டை நீங்கள் ஓட்டி முடியுங்களா, உங்கள் மாட்டை அவர் ஓட்டி போயிட்டாரா? என்ன பிரச்சனைன்றீங்க? என்ன தெரியுமா, நமக்கு ஏமாற தெரியும், அவன் ஏமாத்த தெரியும், அவ்வளோதான் விஷயம். என்னுடைய கேள்வி ஆரம்பத்துலேருந்து, நான் விசுவாசியாக இருந்ததுலேருந்து, எனக்கு யாருன்னா தீர்க்க தரிசனம் சொன்னால் நான் முதல்ல கேட்குற கேள்வி, உங்ககிட்ட பேசினவர் ஏன் என் கூட பேச மாட்டார்? திருப்பி என்கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க. நெல்வாயில் ஒரு பாஸ்டர், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். அவர் என்ன பண்ணார், வந்து நான் விசுவாசியாக இருக்கும்போதுலேருந்து அவர் பாஸ்டராக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார், பாஸ்டர் ஆண்டவர் என்கிட்ட உங்களண்டா அனுப்பினார். என்னையா அப்படின்னு. இல்லை, நான் வந்து ஊழியத்துக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், உங்ககிட்ட ஆண்டவர் அனுப்பி ஒரு பெரிய அமௌண்ட்டு வாங்கிக்க சொன்னார் அப்படின்னாரு. அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னார்ல, அவர் என்கிட்டையும் சொல்லிட்டேன். ஏன் உனக்கு மட்டும்தான் ஆண்டவர், எனக்கு இல்லையா? என்கிட்டையும் சொல்லிட்டோம், கொடுக்குறேன்னு. அவர் இன்னை வரல என்கிட்ட அவர் சொல்லவும் இல்லை, அவர் திரும்பி என்கிட்ட வரவும் இல்லை.
காரணம் என்ன தெரியுமா? நம்ம இங்கே ஏமாறுறதுக்கு நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், ஏமாறுறவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஏமாத்துறவங்க கட்டாயம் இருப்பாங்க. நான் கேட்குறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிற, இன்னும் என் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆண்டவர் ஏன் உங்கூட சொல்லக்கூடாது, உங்கூட பேசக்கூடாது? உனக்கு அவருக்கு என்ன வாய்க்கால் தகராறா? என்ன பிரச்சனை உனக்கு அவருக்கும்? ஏன் பேசக்கூடாது? ஏன் உங்கூட பேச மாட்டாரு? அது என்ன அர்த்தம்னா, நாம் ஏமாளி, அவன் ஏமாத்துறான். நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. ஏன் அவங்ககிட்ட பேசி என்கிட்ட சொல்கிறீங்க? என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. தேவன் உங்களோடு கூட பேச வல்லவர். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 6வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரம் படிங்க. ஆமேன். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் விதையை எடுத்துக்கிட்டு விதைக்க போனால், அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது அடிக்கடி சொல்கிற சம்பவம் தான். இந்த ஒருத்தன் வந்து விதையை எடுத்துக்கிட்டு விதைக்க போனால், ஒரு விதை சொல்ல மாட்டிங்களா, அது எங்கேயோ விழுந்துச்சு, எங்களை விடுங்க, வழி அருகே விழுந்துச்சு. சரியா? இன்னொரு விதை கற்பாறையின் மேல் விழுந்துச்சு. இன்னொரு விதை முள்ளுள்ள இடங்கள். 4வது விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. சரி, நல்ல நிலத்தில் விழுந்தது என்னாச்சு? 30, 60, 100 பலன் குடிச்சுது. வழியில் விழுந்த விதை என்னாச்சு? அது மிதி உண்டது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அதுக்கு அதான் முடிவு. என்னன்னா, வழியில் கிடக்கு, யார் வேணாலும் மிதிச்சுட்டு போவாங்க. நீங்கள் வழியில் கிடந்தீங்கன்னா போகிற வர பிசாசு கூட மிதிச்சுட்டு போவான். வழியில் இருக்கிற விதையா நீங்கள் இருக்கக்கூடாது. 2, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை. அதை கவனிங்க. கற்பாறையில் ஈரம் இருக்காது. கொஞ்சம் மேலே லேசாகிற மண்ணு மேலே விழுந்த உடனே அது முளைச்சிடுச்சு, வீரியமாக முளைச்சிடுச்சு. அப்புறம் பார்த்தா கீழே என்ன இருக்குது? பாறை இருக்குது, தண்ணி இல்லை. அதனால் சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அது போல் நீங்கள் எங்கே விழுந்தீங்க, எங்கே முளைக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்த சபையில் நாட்டப்பட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியம் அந்த சபையில் வசனம் இருக்கான்னு பாருங்கள், பரிசுத்தாவி இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தால் நீங்கள் தாராளமாக அங்கே வளரலாம். 3வது ஒன்று பார்த்தோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. 4வது, இப்போ 3வது சொல்கிற விதை தான் எங்கே விழுந்துச்சான்? முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது. அதில் பாருங்கள், இந்த வசனம் படிங்க, 21. அது தனக்குள்ளே அதாவது பாறை மேலே விதைக்கப்பட்ட விதை. என்ன அப்படின்னா, பாறை மேலே விதைக்கப்பட்ட விதை என்ன ஆச்சுன்னா, வேறு அதுக்கப்புறம் வேறு கொள்ள வழி இல்லை. தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. நீ என்னதான் ஆகணும்? அடுத்தது காஞ்சி தீஞ்சி தான் போகணும். அப்போ நீ என்ன செய்யணும்னா, உன் விதை எங்கே விழணும்னு சொன்னால், நல்ல நிலத்தில் விதைய வேண்டும். அல்லேலூயா. நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல ஆவிக்குரிய சபையில் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அங்கே இருந்தாவே தானாக கனி கொடுத்துருவீங்க. ஏன்னா வசனம் இருக்கணும், பரிசுத்தாவி இருக்கணும். வசனமும் பரிசுத்தாவியும் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வளர்ந்துருவீங்க. வசனமும் பரிசுத்தாவியும் இல்லைன்னா நீங்கள் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா வசனத்தை புரட்டி பேசுவாங்க, தீர்க்க தரிசனத்தை முக்கியப்படுத்தி நான் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை நம்புங்கன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 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 20 ஒரு 10, 15, 20 வயசு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாலமன் சொல்லும்போது கூட சொன்னார், நிறைய ஊழியக்கார் விழுந்ததே தீர்க்க தரிசனத்தில் தான். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ், அதுக்கப்புறம் அவங்க சன்னு பால் தினகரன், அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா தெரியாதான்னு தெரில. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் கேளுங்க. அவங்க அப்பா டிஜிஎஸ் செத்துட்ட பிறகு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஓகேவான்னு கேளு, நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டுன்னு சொல்லுங்கள். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா என்னன்னு இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன இப்போ அவர் என்ன சொல்கிறார்? தீர்க்க தரிசனம், அப்பா மரித்து பரலோகத்தில் போய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார். கரெக்ட் இல்லை?
எப்படி பண்ணுறீங்க? இயேசுவின் பாதத்தில் இருக்கிறாரு, மரிச்சா பரலோகம் தானே போனோம், பரலோகம் போயிட்டாரு. அப்புறம் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறாரு, அப்புறம் அவருக்கு அவரே ஆலோசனை கர்த்தரு, இவர் போய் அவருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காராம். அப்பவே அவர் விழுந்துட்டார், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. வசனம் கேட்குறவங்களாம் முட்டாள் கிடையாதுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்றாலும் ஊற்றி விட்டுறக்கூடாது. அப்படி தான் ஊற்றி விட்டார் அவர். என்ன நடந்ததுன்னா, ஒரு சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் மரணம் ஒரு நாள் நிச்சயம். மரித்த உடனே யாரும் பரலோகம் போக முடியாது, அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. செத்துட்டார், உடனே பரலோகம் போயிட்டார், கிடையவே கிடையாது. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார். வசனமாக அப்பதானே சொல்லுது. அதில் போடுறாங்களே, அது பேப்பரில் இதில் போட்டு நோட்டீஸில் கூட அவர் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்னு தான் போடுறாங்க. பரலோகத்தில் போய் சேர்ந்தார்னு போடவே இல்லை. அப்போ எப்போ தாங்க பரலோகம் போவார்னா, ஆண்டவருடைய வருகையில் அவர் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்திருக்கும் போது தான் அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். அல்லேலூயா. அப்போ தினகரன் பரலோகத்துக்கு போனாரா இல்லையா? இல்லை. எங்க இருக்கிறாரு? இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை புரட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் கத்தரை புரட்டி விட்டுறாரு, கீழே போய் கீழே விழுந்த கட்டுறா அப்படின்னு. இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வசனத்தை புரட்டுறார். அவர் தீர்க்கத்தை சொன்னார். அவருடைய கிளாஸில் படித்த நிறைய பேர் அவருடைய ஃபீலிங், அவருடைய இதில் வந்து ஒரு ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்கார் வந்தார், சுவிசேஷகர். அவர் தினகரன் வந்து அவர் மேனரிசி என்னன்னாக்கா கண்ணை அப்படி மூடி மூடி தரப்பார். அது அவருடைய மேனரிசி. அது வந்து அவருக்கு ஓகே. கலைமணின்னு ஒருத்தர், பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா வீடியோ வந்து நம்ம நெட்டில் போகிறதுனால சொல்லக்கூடாது. இல்லை சொல்லாமலும் இருக்க முடியல பாருங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் மதுராந்தகத்தில் ஒரு பாஸ்டர் வச்சு அவரை கூப்பிட்டார். அவர் வந்து மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கு வராரு. நான் என்ன பண்ணேன், ஒரு அரசியல்வாதி, மதுராந்தகத்தில் அருங்கோணத்தில் ஒரு அரசியல்வாதி, அவர் பேர் விநாயகம். அவர் நமக்கு கொஞ்சம் பழக்கம்தான். அவர்கிட்ட சொன்னேன், அவரை எப்படியாவது வழி நடத்தணுன்ற ஆசையில், பிரதர் இது போல் ஒரு மீட்டிங் நடக்குது மதுராந்தகத்தில், நீங்கள் வந்துடணும் அப்படின்னு. அவரும் ஓகேன்றார். ஓகே ஃபாதர் அப்படின்ட்டார். ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க அரசியல்வாதியில், என்ன ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க. ஓகே ஃபாதர், வரோம் ஃபாதர், உங்களுக்காக வரோம் ஃபாதர்னாரு. நாங்களும் என்ன பண்ண, அவரை முன்னே போய் முன் வரிசையில் உட்காந்துங்கிறேன். இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ணும்போது இப்படின்றாரு. இவர் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் என்னை பார்க்குறாரு. ஒவ்வொரு முறை அவர் இப்படி பண்ணும்போது தான் என்னை பார்க்குறாரு. என்னடா இதால் இப்படி பார்க்குறானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் திக்கு என்ன சொல்ல போகிறாரோன்னு. என்ன ஆச்சு சொன்னா, ஃபாதர் அந்த ஆளுக்கே வலிப்பு வந்துக்குது பாஸ்டர். ஃபாதர் அவர் முதல்ல சுகமாகட்டும், நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துக்கணும், ஏப்பி நிட்டு வந்துட்டாருங்க. நானும் மாறுத்தரம் ஒன்றும் சொல்ல முடியல, ஏந்து அவர் பின்னால் போயிட்டேன். அவருக்கு அது மேனர்ஸ் ஓகேங்க, அவருக்கு அந்த ஸ்டைல் ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அவருக்கு டிஜிஎஸ்க்கு ஓகே, அந்த ஸ்டைல் ஓகே. அவர் அப்படியே கண்ணை அப்படி கண் இந்த புருவம் மட்டும் அசையும், கண்ணு திறக்க மாட்டார், புருவம் மட்டும் இப்படி போய் மேலே வரும். நானும் அதேமாரி இப்படி என்னன்னா, எத்தனை பேருங்க உட்காந்துருப்பீங்க. பாவம் திடீர்னு வலிப்பு வந்துடுச்சு பாஸ்டருக்கு. ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்கு வலிப்புலேருந்து விடுதலை தாரும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கல்ல. இதுதான் அங்கே நடந்துச்சு. அவர் அந்த நான் சொல்கிற நபர் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நபர் சொன்னார், ஃபாதர் அவருக்கே வலிப்பு நோய் இருக்குது, பாவம் அப்பப்போ சிக்கின்னு இழுக்குது, அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்தி சொல்கிறது, என்ன கேட்குறது ஃபாதர், போகலாம் ஃபாதர்ன்ட்டார். வேறு வழி இல்லாமல் மூடிக்கின்னு கம்முன்னு போக வேண்டியதாக போச்சு. ஏன்னா ஒருத்தர் ஸ்டைலை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை செய். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கலாம். ஆமேன். அல்லே சொல்லமா. இந்த கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை,
நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் கூட இருப்பேன். அதாவது அவருடைய மரணத்துக்கு முன்னே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவருடைய மரணத்துக்கு முன்னே என்ன சொன்னார்? நான் இது மாதிரி மரணம் அடைய போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பேதுருக்கு ரொம்ப கோபமாக வந்துடுச்சு. இன்னும் ஆண்டவரே பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க, நீங்கள் போய் சாகலாமா இன்னும் நீங்கள் அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், நீ இன்னும் ஆவி இருக்கிறன்னு தெரியல, பின்னால் போ சாத்தானேன்னார். ஏன்னா யார் ஒருத்தரும் தேவ சித்தத்துக்கு குறுக்க நிற்கக்கூடாது. இப்போ எனக்கு என்ன நடக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த கூட்டம் முடிஞ்சு நான் விழுந்து செத்து போகிறேன்னு வச்சுக்கங்களேன், செத்துனா செத்துற போகிறதில்ல, நான் சொல்கிறேன் பேச்சுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போது நான் பேசுனதுனால செத்துட்டேன்னா இல்லை என் வேலை முடிஞ்சதுனால செத்தனா? என் வேலையை நான் முடிச்சிட்டேன், என்ன அவர்கிட்ட வேணும்னு கூப்பிட்டுட்டாரு, நான் போயிட்டேன், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஐயோயோ போயிட்டாரேன்றது இல்லை அர்த்தம். என் வேலையை முடித்த உடனே அவர் என்ன கூப்பிட்டுட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. கவனிங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன்? என்ன அனுப்பின ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். நீங்களும் எல்லாரும் உங்களை அனுப்பின ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. உங்களுக்கு தெரியுமா இது உங்கள் சொந்த ஊர் கிடையாது. ஏன்னா யாரும் கம்முன்னு இருக்கீங்க? அப்போ உங்கள் சொந்த ஊர் எது? ஆமாங்க, பரலோகந்தா தாய் வீடு, பரிசுத்தந்தாய் என் பேச்சு, பரலோகந்தாய் என் பேச்சு. அந்த பாட்டா? பரிசுத்தந்தாய் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானானே 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 தானானா 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 தானானா. இந்த பாட்டு இல்லை அது, அது இல்லை, அந்த பாட்டு இல்லை. பெர்க்மன்ஸ் பாட்டு. என்னங்க பாட்டு? அந்த பாட்டு தலைப்பு ஃபஸ்ட்டே அதுதானே? அது கவி தானே? ஃபஸ்ட்டு நான் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாடின பாட்டு தானே? அப்பத்தியா அது கவி மறந்துட்டோம். சரி, அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கொஞ்ச காலம் ஆண்டவர் நம்ம கூட, அதாவது ஆண்டவர் உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்த காலத்தில் அவர் சீஷர்களை பேசுவார், இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்கள் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் என்னை அனுப்பின ஒரு இடத்துல நான் போயிடுவேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நான் என்னை அனுப்பின ஒரு இடத்துக்கு போகிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் அவர் அனுப்பின இடத்துக்கு நீங்கள் போய்த்தான் ஆகணும். ஒரு நாள் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது சந்தோஷமாக போகணும். அல்லேலூயா. அதை துக்கமாக போகக்கூடாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நம்ம 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 இது நம்ம நிரந்தரம் கிடையாது. இந்த ஊர், இந்த வீடு, இந்த நாடு எவ்வளோ வசதி இருந்தாலும் இந்த நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம்னா பரலோகம் தான் நிரந்தரம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு லைஃபு. சரி, அடுத்தது நம்ம போகலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 வசனத்தை முடிச்சிடலாம். 8ஆவதாக யோவான் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிக்கலாம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த விஷயம் பாருங்களேன். ஒளி உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒளியாக கூட நடங்க. ஏன் தெரியுமா? இந்த ஒளியை குறித்து உங்களுக்கு சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு சொல்லணும் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக வரணும். வாழ்க்கையில் அவர் சரிபாகமாக இருக்கணும். நீ பாதி அவர் பாதி இருக்கணும். நீ உடல் அவர் உயிராக இருக்கணும். அவர் இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற மனநிலை வரணும்.
அவர் தான் எல்லாம் எனக்குள்ள செய்கிறாருன்ற எண்ணத்துக்குள்ள நீ நடத்தப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். ஐயையோ, இதே நான் புது சட்டமாகுது, புது உபதேசமாகுது. அந்தி கிறிஸ்து வரும் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இயேசு பரிசுத்த ஆவி இருக்கிற வரையிலும் அந்தி கிறிஸ்து வர முடியாது. தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரையிலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி வெளிப்படாது. அப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார் என்று பொருள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னமே நீங்க அவரோடு கூட சேர்ந்து நடங்க. அல்லேலூயா. சேர்ந்து ஓடுங்க, சேர்ந்து வாழுங்க. பரிசுத்த ஆவி தான் உங்களுக்கு பெஸ்ட்டு, இல்லைன்னா நீ வேஸ்ட்டு. பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு ஆலோசனை கொடுப்பாரு, வழி நடத்துவார், செய்யாதன்னு சொல்லுவார், அவர் உங்களை கைட் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் 2:6-7. இவ்வளோ நேரமா நம்பிட்டீங்களோ? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம் இது. என்னன்னா, இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த வானத்தையும் இந்த பூமியும் அவர் அசைய பண்ண போகிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னமே நீங்கள் டாட்டா பண்ணிட்டு போயிடணும். அதுக்கு முன்னமே சரி. அடுத்ததாக 10ஆவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 19-20. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் விளங்குகிறபடியினால் நீங்களும் விளங்குவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது 10வது கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. இந்த போனை யாரு ஆஃப் பண்ணி வைங்களேன். உபவாசத்துல கூட சைலண்ட் வைக்க கூடாதா? நீங்க பெல் அடிக்கிறது போய் பேசுறது மக்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆண்டவருக்கே விரோதமா இருக்கும். சரி, வசனத்தை நம்ம படிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போது ஆண்டவரை தேடுவாங்க, அவர் கிடைக்க மாட்டாரு. ஆனா உங்களுக்கு மட்டும் தென்படுவாரு, நீங்க மட்டும் பாப்பீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை அவங்க தேடியும் கிடைக்காது. அடுத்ததாக 11வது விஷயம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். பிதாவினிடத்துல நான் போறதுனால கொஞ்ச காலம் என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆனா பிறகு கொஞ்ச காலத்துல என்னை பார்ப்பீர்கள். 12வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம்.
37வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆமேன். வரப்போறன்னு சொன்னவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவருக்காக காத்திருங்க. கடைசியாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக கொஞ்ச காலன்ற வார்த்தையில் ஒரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். கடைசி வசனம் இது, கவனிங்க. 13வது வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனம் கடைசியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, இது பிசாசுக்கு கொஞ்ச காலத்தான் இருக்குது. பிசாசுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? கொஞ்ச காலம்தான் இருக்குது. அதை தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. பாருங்கள் 12:12. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பரலோகங்களே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். யாருங்க அவங்க? நாம தான். அடுத்தது கவனிங்க. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே குடியிருக்கிறவர்களே ஐயோ. இவங்க யாருங்க? தெரியலையா? தெரியுதா? இப்போ நீங்களும் பூமியில தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பரலோகத்தில் குடியிருக்கிறவங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இவங்க யார் பூமியில் குடியிருக்கிறவங்க அப்படின்னா, நீங்கள் எதனால் பரலோகத்தில் குடியிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகத்தில் குடியிருக்கிறீங்க. அப்போ யார் இன்னும் பூமியில் குடியிருக்கிறது? ரட்சிக்கப்படாதவங்க. அதுதான் வசனம் சொல்லுது. கவனிங்க, இப்போ படிங்க. எந்த வசனம் படிக்கிறீங்க? எங்கே படிக்கிறீங்க? அடுத்தது படிங்க. அந்த பரலோகம் அவைகள் உள்ள வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள். அடுத்தது பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று. ஆமாங்க, சில நேரத்தில் சில பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வருது இல்லை? சின்ன ஆபத்து, பெரிய ஆபத்து, உயிர் போகிற ஆபத்தெல்லாம் கூட வந்திருக்கும். ஏன் இந்த ஆபத்தெல்லாம் வந்ததுன்னா, பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. அதனால் அதுக்கு அவனை எவ்வளோ பேரை ஒழிச்சு கட்ட முடியும்னு பார்க்குறான். அதனால் அவன் ஒழிச்சு கட்டுறதுக்காக இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? கொஞ்ச காலம்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிசாசு என்ன ஆவான்? பிசாசு என்ன ஆவான்? பிசாசுனா இருந்து தானுங்க ஆகணும். ஒன்று தெரியுமா? பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்கா. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வருகையில் அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அவனுடைய வேலை நடக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய 7 வருஷம் அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி முடிஞ்ச பிறகு ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அப்போது பிசாசையும் அவனுடைய வல்லமையும் சங்கிலியில் கட்டி பாதாள சிறையில் தள்ளிடுவார். எவ்வளோ நாளைக்கு? 1000 வருஷம். பூமியில் அரசாட்சி செய்வீங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். 13 வசனத்தில் 13வது வசனம், பிசாசு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, அவன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜபத்திலும் தேவனுடைய வேத வசனிப்பிலும் ஜபிக்கிறதிலும் உபவாசிக்கிறதிலும் நேரத்தை செலவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் ஏற்பட்ட யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா?